ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் எங்கள் பூர்வீக ஊருக்கு தான் வந்திருக்கோம். மேடம், ஊர் பேரையும் சேர்த்து சொல்லுங்க. சிவகலைப்பா. சரி, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு சொல்லுப்பா. சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்குறதுக்கு நீ ஒரு பதில் சொல்லு. நான் என்ன சொல்லணும்? உன்னோட பாட்டி தாத்தாலாம் இந்த சிவகலை கிராமத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து வளர்ந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? 60 இயர்ஸ் மேலே இருக்கும்பா. கரெக்டு தான். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதே சிவகலை கிராமத்தில் வாழ்ந்திருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம். என்னது, 5000 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாம், கீழடிங்கிற கிராமத்தில் அகழ்வாராய்ச்சி பண்ணி அதில் கிடைச்ச பொருளை வச்சு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு கணக்கிட்டிருக்காங்க. ஆனால் இப்போது நம்ம சிவகலை கிராமத்தில் அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. அதில் கிடைச்ச பொருள் என்னென்னா இரும்பு, தங்கத்தோடு, மனித எலும்புகள், அவங்களோட சாம்பல், அதாவது அஸ்தின்னு சொல்லுவோம்ல அது, அப்புறம் நெல் மணிகள், அது கூடவே முதுமக்கள் தாலி, இப்படி எல்லாமே மண்ணுக்கடியிலிருந்து எடுத்திருக்காங்க. அதோட வயதை கணக்கிட்டு பார்க்கும்போது இது கீழடிக்கும் முந்திய 5000 வருடங்களுக்கும் மேலான பொருட்கள்னு தெரிய வந்திருக்கு. உள்ளே இறங்காதுங்க. தெரியுதா? இன்னும் தெரியுங்களா சார்? அது ஒரு எலும்பு சாடை. இந்த ஒயிட் கலரில் தெரியுது. அதுதான் சார். இந்த இருக்கிறது. ஓகே ஓகே. சாடைகள் நமக்கு இந்த இது வரணுங்களா? இந்த சைடில் இதெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ இங்கே கிடைச்ச பொருள்லாம் வந்து எல்லாமே பொருணை சீக்கிரத்துக்கு திருநெல்வேலி கொண்டு போயிட்டாங்க. ஓ ஆமாம், அங்கே தான் இருக்கு. சரி சரி. இப்போ அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அந்த ஓடுலாம் இருக்குன்னு. ஆமாம், இன்னும் இருக்குல்ல. ஆ அப்படியே செட்டு அப்படியே எங்கள் நேரம் சார் ஓப்பன் பண்ணாமல் அப்படி. ஓ இதில் வந்து முழுசாக அப்படியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க வெளியே. மொத்தமாக எடுத்துட்டாங்க. சரி சரி. முழுசாக, அதாவது உடையாமல், அந்த மாதிரி தாலிகள் உடையாமல் ஒரு 7-8 காரணம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓ சரி சரி. ஒவ்வொரு பள்ளியிலும் எம்ஜிஆர் இருக்கிறது எடுத்துகிட்டு. அப்பா, எனக்கு ஒன்றே ஒன்று புரியலப்பா. என்ன புரியல உங்களுக்கு? முதுமக்கள் தாலினா என்னதுப்பா? அந்த காலத்தில் இறந்து போனவங்களோட உடலையோ இல்லைன்னா அவங்களோட எலும்புகளையோ ஒரு பெரிய மண்பாண்டத்தில் வச்சு அந்த மண்பாண்டத்தை தான் மண்ணுக்கடியில் புதைப்பாங்க. அந்த மண்பாண்டத்தோட பேர் தான் முதுமக்கள் தாலி இல்லைன்னா ஈமத்தாலின்னு சொல்கிறது. இப்படி தான் இறந்தவங்களை அந்த காலத்தில் அடக்கம் செஞ்சுருக்காங்க. புரிஞ்சுதுப்பா. இந்த ட்ரிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆ
பார்த்தா இது நாட்டில் இப்படி தெரிஞ்சது. ஆ. தெரிஞ்ச உடனே தான் பார்த்து அந்த டெஸ்டிங் பண்ணேன். இந்த ரிசர்ச்சுக்கு காரணமாக இருந்த மாணிக்கம் சாருக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கும் சுற்றி காமிச்ச வாட்ச்மேன் தாத்தாவுக்கும் நன்றி. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. See you next time.